ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மானாமதுரை ஆகாஷின் மரண வழக்கில் வெளியாகியிருக்கும் குற்றப்பத்திரிகையை படிக்கும் போதே நெஞ்சம் பதைக்கிறது. பாலத்தின் மேல் இருந்து கீழே குதித்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சித்தரிக்கப்பட்ட கதையை சுக்கு நூறாக்கி போலீசாரின் குரூர குணத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்தவர் ஆகாஷ் டெலிசன். 26 வயதான இவரை கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற 2 நாட்களிலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. போலீசார் தன்னை கடுமையாக தாக்கியதாக ஆகாஷ் தனது மரணத்திற்கு முன்பாக அளித்திருந்த வாக்குமூலமும் வெளியாகி அவரது உறவினர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தொடர் போராட்டங்கள், அரசியல் தலைவர்களின் கண்டனங்கள், கட்சிகளின் ஆர்ப்பாட்டங்கள் என அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படவே வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் 100 நாட்களை கடந்தும் ஆகாஷின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசே தகனம் செய்து நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த நிலையில் மொத்தம் 16 காவலர்கள் மீது குடும்பத்தினர் குற்றச்சாட்டுக்களை அடுக்கிய சூழலில் திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன், உதவி ஆய்வாளர் குகன், காவலர்கள் காளீஸ்வரன், பழனி, தெய்வேந்திரன், மகேந்திரன் ஆகிய 6 பேர் மீது மட்டும் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி தாக்கல் செய்திருந்தனர். சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் நகலை கேட்டு ஆகாஷ் டெலிசனின் பெற்றோர் நீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு அந்த அறிக்கையின் ஒரு பகுதி மட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது. அதில் உள்ள தகவல்கள் ஒவ்வொன்றும் உறைய வைக்கின்றன. அதாவது ஆகாஷின் மீதான குற்ற பின்னணிகளை ஆராய்ந்த போலீசார் இந்த முறை காலை உடைத்தே ஆக வேண்டும் என முன்கூட்டியே திட்டமிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆகாஷுடன் கைது செய்யப்பட்ட குணா என்ற நபரை மட்டும் ஸ்டேஷனில் வைத்திருந்த போலீசார் ஆகாஷை அடிப்பதற்காக லொகேஷனை தேர்ந்தெடுக்க காவல் ஆய்வாளர் திலீபன் சார்பு ஆய்வாளர் குகனிடம் கூறியிருக்கிறார். அதன்படியே காவலர்கள் இருவரும் யூக்கலிப்டஸ் காடு அமைந்திருக்கும் புறம்போக்கு இடத்தை தேர்வு செய்து இரும்பு ராடு ஒன்றையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். அதன் பிறகாகவே ஆகாஷின் கண்களை கட்டிவிட்டு காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்ற போலீசார் முழங்காடுக்கு கீழேயும் கணுக்காலுக்கு மேலேயும் ஓங்கி ஓங்கி அடித்திருக்கிறார்கள். எலும்பு வெளியே தெரிந்ததால் கமுக்கமாக போலீஸ் வாகனத்திற்கு அழைத்து சென்ற காவலர்கள் நீதிபதி கேட்டால் பாலத்தில் இருந்து கீழே குதித்ததாக சொல்ல வேண்டும் என மிரட்டியிருக்கின்றனர். இந்த கொடூர தாக்குதலின் போதுதான் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ஆகாஷ் பலியானதாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குரூர தாக்குதல் நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் காவலர்கள் 6 பேர் மீதும் BNS 103, 201, 238 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 102 நாள் போராட்டம் பண்ணி எங்களுக்கு நீதி கிடைக்காம இருந்துச்சு. இப்போ தான் சார்ஜ் வந்து எங்களுக்கு கையில் திங்கக்கிழமை தான் கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் 171 நாள் ஆச்சு. இந்த சார்ஜ் வாங்குறதுக்குமே நாங்கள் இத்தனை நாள் போராட்டம் பண்ணி நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து 4-5 தடவை மனு கொடுத்துருக்கோம், எஸ்பிகிட்ட மனு கொடுத்துருக்கோம், அமைச்சரை பார்த்துருக்கோம். ஆனாலும் இப்போ தான் எங்களுக்கு சார்ஜ் கையில் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுலேயுமே வந்து 16 பேர் மேலே நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ 6 பேரை மட்டும்தான் அதில் சேர்த்துருக்காங்க. இன்னும் மீதி உள்ளவங்களையும் சேர்த்து என் பையனுக்கான நீதியை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், அவங்கள கைது பண்ணணும். ஆகாஷ் டெலிசனின் மரணம் தொடர்பான சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை வெளியாகி இருக்கும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் காவலர்கள் மீது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை எப்போது மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.